ஒரு வயதான கிழவி 40 சவரன் நகை வச்சிருந்த. அது என்ன பண்ணுச்சு, தான் பெண்ணுக்கும் கொடுக்காம தன்னுடைய மருமகளுக்கும் கொடுக்காம தான் படுத்திருந்த பெட் இருக்கு பாருங்க, அந்த பெட்டுக்குள்ள ஓட்ட போட்டு 40 சவரன் நகையை உள்ள வச்சு தச்சிச்சு. சரி, ஒரு மரண தருவாயில இருக்கிற காலத்திலேயாவது என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய மகள்கிட்டயோ ஒப்படைச்சிருக்கணும், இல்ல மருமகிட்டயோ ஒப்படைச்சிருக்கணும். என்ன ஆச்சுன்னா கடைசியில இந்த அம்மா இறுதி ஊர்வலம் போது இந்த பெட்டை கூட எதுக்கடா வச்சிருக்கணும்னு பேரன் என்ன பண்ணா, பெட்டையும் சேர்த்து தூக்கி ஏத்திட்டான். இது உண்மையில் நடந்த நிகழ்வு. தூக்கி போனாங்க. போன உடனே என்ன பண்ணாங்க, அந்த பாட்டிய அந்த சவ ஊர்தியிலிருந்து இறக்கும் போதே இந்த பெட்டை தூக்கி விசிறி வச்சிட்டாங்க. விசிறி அடிச்ச பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பெட்டை எல்லாம் நாய்கள் எல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த எரிமேடைகளை வேலை செய்யறவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொன்னு, அந்த எரிமேடையில சிசிடிவி கேமராவும் இருக்கு. இப்ப அந்த நாய் ஒரு பக்கம் பிச்சு எடுத்துருக்கு, இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் போது அது உள்ள இருக்கிற தங்க நகை தெரிஞ்சு போச்சு. இப்ப சிசிடிவில படம் ஆயிடுச்சு. அது படம் ஆகாம இருந்தா கூட அவன் வேலை செய்யறவங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். படம் ஆனதுனால அவன் பயந்து என்ன பண்ணா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டான். போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து அந்த நகையை மீட்டு அந்த நகைக்கு உரியவரிடம் ஒப்படைக்கும். வாழ்ற காலத்துல அந்த கிழவி சந்தோஷமாவும் வாழல. காரணம் என்னவா இருக்கணும்னா, இந்த நகையை போட்டு இருந்தா எவனாவது நம்மளை கழுத்து நெரிச்சு கொண்டு விடுவானான்னு ஒரு பயம் இருக்கும். இல்ல மகளுக்கு கொடுத்தோம்னா மருமக சண்டைக்கு வந்துருவா, மருமகளை கொடுத்தோம்னா மக சண்டைக்கு வந்துருவான்ற பயத்துல யாருக்கும் சொல்லாமலே இப்படி தான் சேமித்து வைத்த மொத்த நகைகளையும் தன்னுடைய படுக்கையில வச்சுட்டு. அதனாலதான் சேர்க்கின்ற செல்வம் என்பது அறத்தால் வர வேண்டும். அறத்தால் வருவதே இன்பம். நீங்க எவ்வளவு செல்வத்தை அறம் சாராமல் சேர்த்து வச்சீங்கனோ, நீங்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு வழி இருந்தால் செல்வம் போவதற்கு பல நூறு வழிகளை கதவு திறந்து விடும். நாம் வாழ்கிறது ஒவ்வொரு நாளாக இருந்தால் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் இல்லாமல், இன்னொருவருடைய மனதை காயப்படுத்தாமல், அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாமல் நாம் மனதிற்குள் சிவத்தை வழிபட வேண்டும். ஆலயத்திற்கு வெளியிலே ஒரு கடை, பெட்டி கடை. அடிக்கடி இந்த கோயிலுக்கு ஒரு துறவி ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்து இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு போறார். போகும்போது அந்த பெட்டி கடையில உட்கார்ந்து ஒரு 2 பழம் வாங்கி சாப்பிட்டு போறது அவர் வழக்கம். அப்போ இவர் போய் அந்த கடையில உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த கடையினுடைய முதலாளி இவருடைய துறவு கோலத்தை பார்த்துட்டு சொல்ற, எனக்கு கூட பந்த வாசம் மேல வர வர விருப்பம் இல்லைங்க, உங்களை போல நானும் ஒரு நாளைக்கு எல்லாவற்றையும் துறந்துட்டு போலாம் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த துறவி போயிடுறார். பல ஆண்டுகள் கழிச்சு வரார். வந்த உடனே அவரை பார்த்து கேட்கிறார், என்ன தயாராயிட்டீங்களா, உங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், வாங்க இமயமலைக்கு போவோம், அப்படியே அங்க இருக்கிற கைலாயத்துக்கு மோட்சத்துக்கு போயிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வர்றீங்களான்ற. அவர் சொல்றாரு, எனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், இப்பொழுதுதான் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் விட்டு விட்டு எப்படி நான் உன்னோடு வருவது? சரி, எப்போ வருவ? அடுத்த முறை வாங்க. இவரும் கிளம்பிடுறாரு. பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வரார். வந்து பார்த்தா பிள்ளைகள்லாம் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்காங்க, எல்லாருக்கும் திருமணம் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இப்போவாவது வரையாப்பா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் செய்து விட்டேன், மருமகள்களையும் பார்த்து விட்டேன், பேர பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து விட்டு வருகிறேன். அப்படியா, சரி நான் கிளம்புறேன். கிளம்பிட்டார். அடுத்த முறை வந்து பார்க்கிறார். அங்க நாற்காலியில பார்த்தா அவர் இல்ல, யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். இவர் போய் கேட்கிறார், ஏமா அந்த கடையினுடைய முதலாளி எங்க போயிட்டார், காணோம்? ஐயா நீங்க தானா அது? ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், நீங்க வரும்போதெல்லாம் உங்க கூட வந்துடணும், உங்க கூட வந்துடணும்னு சொல்லுவாரு. ஆனா
கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் தவறிட்டாருங்க ஐயா. படுத்தாரு, நெஞ்ச குடிச்சாரு, அப்படியே போயிட்டார். அப்படியா? என் கூட வரேன்னு சொன்னாரப்பா, கைலாயம் போலான்னு சொன்னாரு, வரவே இல்லையே அப்படின்னு இவர் சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த கடைக்கு வெளியே ஒரு நாய் ஒண்ணு உட்காந்துங்க. அந்த கடைக்காரனை பார்த்து இவர் சொல்றார், நீ யாருப்பா? அவருடைய பிள்ளையா? உங்க அப்பா உங்களை விட்டு எங்கேயும் போலப்பா, இங்கதான்பா இருக்கிறாரு. இல்லைங்க, எங்க அப்பா இறந்தாச்சு, அவரை புதைச்சதும் அவரும் மேல போயிட்டாரு. எங்க அப்பா உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த துறவி என்ன பண்ணாரு, கை தட்டி வாசலுக்கு வெளியே அந்த நாயை கூப்பிட்டார். அந்த நாய் ஒரு பக்கத்துல வந்தது. வந்து உட்காந்து இவர் அந்த நாய்கிட்ட பேசுறார். என்ன, உனக்கு மோட்சத்துக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லையா? கைலாயம் போகணும்னு ஆசையே இல்லையா? அந்த நாய் இவர்கிட்ட பேசிச்சு. எனக்கும் ஆசைதான், நிறைய சொத்து சேர்த்து சம்பாதிச்சு வச்சுட்டுனா இதை நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இவனுங்கெல்லாம் சரியான முறையில இதை செலவு பண்ணி பராமரிப்பாங்களான்ற சந்தேகத்துலதான் மீண்டும் நாய் பிறவி எடுத்து இங்கேயே நான் வந்துட்டேன். உயர்ந்த பிறவியில் போனவன் மீண்டும் நாய் பிறவிக்கு வந்துட்டான். இந்த கதை மூலம் நமக்கு தெரிவது, அறியாமை இருக்கின்ற வரை நாம் ஒரு பொருளின் மீது நாம் செலுத்துகின்ற நாட்டம் எவ்வளவு அதிகமாகிறதோ அதுதான் நம் துன்பத்திற்கு காரணமாக இருக்கு. தாமரை இலை போல் தண்ணீராக, அது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும்னா தாமரை இலை போல் தண்ணீர் இருக்கும். தாமரை இலை மேல தண்ணி இருக்கலாம், ஆனா வழிஞ்சு ஓடணும். எதன் மீது நீ ஆசை அதிகமாக வைக்கிறாயோ அது இழக்கின்ற போது அதன் வலியை தாங்கக்கூடிய மனம் என்பது உனக்கு இருக்காது. அது தாயின் மீது வைக்கக்கூடிய பெரிய அளவு பாசம் இருந்தால் கூட அந்த தாயை இழக்கின்ற பொழுது அந்த வலியை நம்மால் தாங்க முடியாது. அதற்கான பக்குவத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்தே வளர்த்துக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் இது இல்லாமல் போகும். மனைவி என்பவள் இல்லாமல் போவாள். குழந்தைகளுக்கு முன்னால் நாம் இல்லாமல் போவோம். நிரந்தரம் அல்ல எதுவும். நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய பயணி. எதற்காக வந்திருக்கிறோம்? வினைப்பயனை தீர்ப்பதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். அந்த வினைப்பயன் தீர்ந்து விட்டால் சென்று விட போறோம். சென்ற பிறகு ஒரு பிறவி எடுக்கிறோம், இல்லைன்னா இறைவனுடைய திருவருள் பெற்றை நாம் அடைகிறோம். இந்த இரண்டில் ஒன்று ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் ஏன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? அடுத்தவரை பார்த்து நாம் ஏன் வயிற்றெரிச்சல் பட வேண்டும்? நம் மனதிற்குள்ளே அறியாமை என்கிற இருள். இப்போ ஒரு விளக்கை ஏற்றுகிறோம். விளக்கை ஏற்றுகின்ற பொழுது அந்த விளக்கிலே வெளிச்சம் இருக்கிறது, அதனோடு வெம்மையும் இருக்கிறது. வெளிச்சம் என்பது சிவபெருமான், வெம்மை என்பது சக்தி. அந்த வெளிச்சத்தினுடைய சக்தி எது? நீங்கள் விளக்கையும் வெம்மையும் இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. நடக்கின்ற பொழுது நம் நிழலை துரத்திவிட முடியாது. நாம் நடக்கின்ற பொழுது நிழல் வருகிறதே, நிழலே தூர போய் என்றால் போய்விடுமா? உன்னோடு தொடர்ந்து கொண்டே வரும். அதத்தான் பட்டினத்தார் சொன்னார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழியம்பு ஒழுகிய மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமே. பல கோடிக்கு அதிபதியாயிருந்த பட்டினத்தாரே காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்க என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தாரே, அவருக்கு தெரியாத உண்மையா நமக்கு தெரிந்து விட போகிறது. எல்லாவற்றையும் துறப்பதற்கு எது காரணமாக அமைந்தது? எதுவும் நித்தியம் இல்லை உலகிலே. நித்தியமானது ஒன்றே ஒன்றுதான். நாம் இருப்போம் இன்று, நாளை நம் சந்ததி வரும். ஆனால் இந்த ஆலயம் இருக்கும். இந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் இருப்பான். ஆக சிவபெருமான் என்றைக்கும் நித்தியமானவன். இந்த உடல் எல்லாம் அனித்தியமான. இந்த அனித்தியமான உடலுக்குள்ளே எத்தனை ஆசைகள் வைத்தாய் இறைவா! என்னென்ன ஆசைகள் சிறகடித்து பறக்கிறது. உலகத்திலே பணக்காரனாக வேண்டும்,
அவனை விட நான் உயர்ந்தவனாக வாழ வேண்டும். யாராவது ஒரு நாள் இறைவனிடம் சென்று, இறைவா, எனக்கு இந்த 2 கண்களையும், பார்க்கின்ற கண்ணையும், கூப்புகின்றதற்கு கைகளையும், நடப்பதற்கு கால்களையும் கொடுத்த இறைவா, உனக்கு நன்றி என்று என்றைக்காவது நன்றியை செலுத்தி இருக்கிறோமா? போகும்போது என்ன பண்றோம்? குடும்பத்து பிரச்சனை, வெளியில பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பட்டியல போட்டு இறைவன் கிட்ட போய் நின்று இதெல்லாம் தீர்த்து வைன்னு கேட்கிறோம். உன்னை படைத்த இறைவனுக்கு உன் பிரச்சனை தெரியாதா? இன்னொன்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு முன்னால போய் உன்னுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பூஜை பண்ணுங்கன்றீங்க. கொஞ்சம் யோசியுங்கள். நம்மை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பிய இறைவனுக்கு நான் எந்த கோத்திரத்தில் பிறந்தேன், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன், எந்த ராசியிலே பிறந்தேன் என்று இறைவனுக்கு தெரியாதா? அதை நீ போய் சொல்லித்தான் அந்த இறைவனுக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய மூடத்தனம், பெரிய தவறு. அவன் என்ன காது கேட்காத இறைவனா? அவனுக்கு எல்லாமே தெரியுமே. எந்த அண்ட சராசரங்கள் அத்தனையுமே அவனுக்குள் அடக்கமே. அவனுக்கு தெரியாத ஒன்றை நாம் போய் அறிமுகப்படுத்திக் கொள்வதா? அந்த இறைவன் முன்னால் நின்று, இறைவா, எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் துன்பம் வராது. ஏன்னா அந்த துன்பம் வருவதற்கு முன்னாலே தன் தோளிலே போய் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வான். ஏனென்றால் நீ அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறாய், நன்றியை செலுத்துகிறாய். பொன்னும் பொருளையும் கேட்கிறோமே, ஒரு நாளாவது பெருமானே நீ எனக்கு வேண்டும் என்று கேட்டாயா? கேட்கறது இல்லையா? அவனை நம்ம வியாபாரி ஆக்கிட்டோம். நாம கேட்கிற பொருள் எல்லாம் கொடுக்கிற வியாபாரியாக கடவுளை மாற்றி விட்டோமே. உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவன் இருக்கும் இடத்திற்கு ஆண்டவனே தேடி செல்வான். அப்படி தேடி சென்று இருக்கிறானா? இல்லையா? சென்று இருக்கிறானே. எத்தனையோ அடியார் பெருமக்களை 63 நாயன்மார்கள் வாழ்விலே அந்த 60 நாயன்மார்களுக்கும் பார்த்தீர்களேயானால் இறைவன் அவர்களை நாடி சென்று இருக்கிறான். இந்த உயர்வு எந்த சமயத்திலும் கிடையாது. அதனால்தான் சைவத்திற்கு மேல் சமயம் வேறில்லை என்கிறோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நிறைய உதாரணங்களை சைவத்திற்கு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த இடத்திற்கே நீங்கள் சிவனுடைய பெருமையை கேட்க வருவதே பல பிறவிகளை இறைவன் உங்களுக்கு கழித்து கொண்டே இருப்பான். இறைவனை விட உயர்ந்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது. மனதிற்குள்ளே சிவத்தை உள்ளே வாங்கிக் கொள்ளுங்கள். சிவம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாக ஆறும் அமர்ந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். வள்ளலாரும் சொன்னார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. கடைசியில் ஒரு வரி சொல்லி, இது ஒரு பெரிய தலைப்பு, ஒரு நீண்ட நாட்கள் உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் ஒரு திறவுகோலை உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினப்பா புரிஞ்சது. பிறவி பேற்றை அடைவதற்கு ஏதாவது எளிதான வழி இருக்குதா? அதுக்கு என்ன வழி? நம்ம குடும்பத்தில் இருந்த வள்ளல் பெருமான் சைவ நாட்பாதங்கள் என்று சொல்லப்பட்ட சரியை கிரியை யோகம் ஞான மார்க்கத்தை அவர் தனியா சொத்தை பிரிச்சுட்டு போய் சன்மார்க்கம் என்ற ஒரு நெறிய அவர் வச்சுக்கிட்டார். சிவபெருமான் என்கிற அப்பனிடம் இருந்து அவர் பெற்ற சொத்து சன்மார்க்கம். என்ன தனியா பிரிச்சு கொடுத்துருன்னு கேட்டார். பிரிச்சு கொடுத்து வாங்கினவரு நமக்கு ஒரு வழியை காட்டினார். என்ன வழினா, நீ மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றார், அதற்குரிய சாவி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். ஒரே வரி, உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். வேற எதையும் நீங்க செய்ய தேவையில்லை. அன்பு சிவமாகிற உயிர்களை கொல்லாமல் இருத்தல், அடுத்தவரை கண்டு பொறாமைப்படாமல் இருத்தல், விதித்தன செய்தல், விளக்கியன ஒழித்தல். வள்ளல் பெருமான் சொன்ன வழி உயிர் இரக்கம். நம்முடைய பேரின்ப வீட்டிற்கு அது திறவுகோலாக இருக்கும் என்று கூறி